டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். துலாம் ராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். இதன் காரணம், கால் மேல் கால் போட்டு உட்கார வேண்டிய, தூள் கலப்ப வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த துலாம் ராசிக்கு. ரொம்ப நாட்களா இவர்கள் எல்லாம் அஷ்டம குரு என்று ஒரு விதத்தில் சுணங்கி போயிருந்தார்கள். இவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்னவென்றால், ராசியாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே, அதாவது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வரை சஞ்சாரம். இதனால் என்ன நடக்கும்? லாபம் வலு பெறுகிறது. லாபம்னா நிகரற்ற லாபம் 2 நிலைகளில். ஏனென்றால், லாபஸ்தானாதிபதி சூரியன் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் லாபத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவர் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில், பிறகு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில். இதனால் ஒன்றுக்கு 2 விதங்களில் லாபம் கிடைக்கும். ஜீவனத்தில் சூரியன், ஜீவனத்தில் பாக்யாதிபதி புதன், மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன். லாபம் நிகரற்ற லாபம் பெறக்கூடிய அமைப்பு. இதைத்தான் நான் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து தூள் கலப்ப வேண்டிய ஒரு காலகட்டம் என்று சொல்கிறேன். முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். அஷ்டம குரு, நான் எதையும் பண்ண மாட்டேன், எதை தொட்டாலும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது என்று நினைக்க வேண்டாம். இதன் காரணம், இங்கு குரு என்ற கிரகம் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வந்தாலே திடீர் ராஜயோகம் என்றுதான் சொல்கிறார்கள். அதனால் ஒரு விதத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இதன் காரணம், குரு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதால் இந்த கேது என்ற கிரகத்தின் எதிர்மறையான பலன்கள் கட்டுப்படுகிறது. அதனால் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய வருமானம் போன்ற விஷயங்கள் அனுகூலமாக உங்களுக்கு அமையும். இதே குரு 2ஆம் வீட்டை பார்ப்பதனால், மேலும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் முடித்து விடலாம். குடும்பத்தில் அனுகூலமான விஷயங்கள் என்பது கண்டிப்பாக நடக்கும். மேலும் வருமானம் என்பது வந்து கொண்டிருக்கும். 3ஆம் வீட்டின் அதிபதி இங்கு 8ஆம் வீட்டில் மறைந்தாலும், 3ஆம் வீட்டின் அதிபதி தனஸ்தான அதிபதியுடன் கூட்டணியில் இருப்பதனால் உங்களது முயற்சிகள் கைகூடும். சுகஸ்தான அதிபதி இங்கு வக்ரம் பெற்று இருந்தாலும் ராசியாதிபதியின் பார்வையில் இருப்பதனால் இவர்களுக்கு கம்ஃபர்ட், லக்ஷரி போன்றது அனுகூலமாக ஏற்படும். சுகஸ்தானத்திற்கு பாக்யாதிபதியின் பார்வையும் இருக்கிறது. 6ஆம் வீட்டில் ராகு, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஏராளமான அனுகூலமான பலன்கள் என்பது கொடுக்கும். 6ஆம் வீடு என்பது மறைவு ஸ்தானமாக ராகு என்ற கிரகத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜீவனத்துக்கு பாக்கியம், பாக்கியஸ்தானத்துக்கு ஜீவனம், 3, 6, 11 போன்ற வீடுகளில் அசுப கிரகங்கள் நிகரற்ற பலன்களை கொடுக்கும். அதனால் நிறைய புதிய ஆர்டர்ஸ், புதிய கமிட்மெண்ட்ஸ் இவர்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீடு என்பதனால் கணவன் மனைவி உறவில் மௌனமாக இருப்பது. ஏனென்றால் இங்கு செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் சில நேரங்களில் உங்களை மறந்து வார்த்தைகளில் உஷ்ணம் வந்துவிடும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வது மேலும் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். மாதத்தின் கடைசியில் செவ்வாய் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்திற்கு வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசி. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதம் முழுவதுமே துலாம் ராசி தூள் கலப்புவதற்கு தயாராக இருக்கிறது. முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். செந்தூர் முருகனின் நிலை திரு நீரு சத்ததம் மண்ணிந்து உன் சஞ்சலம் தீரு. செந்தூர் முருகனின் நிலை திரு நீரு சந்ததம் மண்ணிந்து உன் சஞ்சலம் தீரு. செந்தூர் முருகனின் இலை திரு நீர் சந்ததம் மண்ணிந்து
சஞ்சலம் தீரே. சந்தனம் சிந்தும் கந்தன் முகம் பாரு, சந்தனம் சிந்தும் கந்தன் முகம் பாரு, சந்தனம் சிந்தும் கந்தன் முகம் பாரு, சந்தனம் சிந்தும் கந்தன் முகம் பாரு. வந்தனை செய்து நீ சிந்து கவி பாடு, வந்தனை செய்து நீ சிந்து கவி பாடு. செந்தூர் முருகனின் இலை திருநீர் சந்ததம் மண்ணிந்து சஞ்சலம் தீரே. மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரே, மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரே. இந்திராதி தேவர்களோ அணிந்திடும் திருநீரே, மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரே. இந்திராதி தேவர்களோ அணிந்திடும் திருநீரே. சுந்தர திருநீரு கந்தனின் திருநீரு, சுந்தர திருநீரு கந்தனின் திருநீரு. சுகந்தனை தருவது சுப்பிரமணிய திருநீரு, சுகந்தனை தருவது சுப்பிரமணிய திருநீர். செந்தூர் முருகனின் இலை திருநீர் சந்ததம் மண்ணிந்து சஞ்சலம் தீரே. பன்னீர் கலந்த வாசமிகு திருநீரே, பன்னீர் கலந்த வாசமிகு திருநீரே. பன்னிரு கரத்தானில் பாசமிகு திருநீரே, பன்னிரு கரத்தானில் பாசமிகு திருநீர். பன்னீர் கலந்த வாசமிகு திருநீரே, பன்னிரு கரத்தானில் பாசமிகு திருநீரே. மன்னவனில் நெற்றியிலே வில்லிடும் திருநீரே, மன்னவனில் நெற்றியிலே வில்லிடும் திருநீரே. விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் மருந்தாகும் திருநீரே, விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் மருந்தாகும் திருநீர். செந்தூர் முருகனின் இலை திருநீர் சந்ததம் மண்ணிந்து சஞ்சலம் தீரே. சந்தனம் சேடும் கந்தன் முகம் பாரு, வந்தனை செய்து நீ சிந்து கவி பாடு. செந்தூர் முருகனின் இலை திரு டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.